நைட்டு சொல்லிருக்கணும், காலைல ஜபம் இருக்கணும். உங்க வீட்டுல எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், சொல்லிருக்கணும். அதுதான் ஒரு நீங்க நினைக்கிறீங்க நம்ம மாத்திரம் போனா இல்ல இல்ல. கடவுள் விரும்பக்கூடியதையும் கடவுள் செய்யக்கூடியதும் மனிதர்கள் செய்யாததா. நீங்க வேணா நான் சபையில வேணா பேர் எழுதி கொடுக்குறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. சில வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்கிறதே இல்லை. ஏன் கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா அவங்க அவங்க வீட்டிலே அவங்க போக்குல தான் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவுதான் என்னதான் அவங்கள பண்ணாலும், நான் என் நிலையை விட்டு என்ன பண்ண மாட்டேன், மாறவே மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கடவுள் கூடவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் வார்த்தையின்படி நடந்து அவருக்கு செவி கொடுக்கிறவன் தான். அல்லேலூயா. அவன் மட்டும்தான் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் இருப்பான். பிரச்சனைகளும் போராட்டங்களும் யாருக்கும் இல்லாம இல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், மனிதனாய் பிறந்தால் கடவுள் நம்ம சிருஷ்டித்த பிறகு ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கே அவ்வளவு பிற போராட்டங்களும் கஷ்டங்களும் கண்ணீர் இருந்துச்சு. நம்ம எவ்வளவு சுகபோகமா இருக்கிறோம் பாருங்க. அதாவது ஒரு 1ஆம் தேதியில காலையில எழுந்து ஆண்டவர் டெய்லி செய்யலைங்க. 1ஆம் தேதியாவது நம்ம எழுந்து காலையில இருந்து குளிச்சுட்டு நமக்கு ஒரு குடும்பமாக ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு நம்மளை கடவுள் ஆசீர்வதிக்கலன்னா நம்ம கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேனே, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றேனே, நான் உமக்கு உத்தமான நடக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த வேதனை நீங்க கேட்டா அவர் அதுக்கு பதில் கொடுக்கறது கரெக்டா இருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் ராங், நம்ம செய்யறதெல்லாம் தேவனுக்கு விரோதமான ராங். அப்படி செஞ்சு விட்டு நாம போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இதை நீங்க செய்யலன்னு கேட்டா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, செய்ய மாட்டார். ஏன்னா அவர் விருப்பத்தின்படி செய்யறவன் மட்டும்தான் அவர்கிட்ட கேட்க முடியும். இப்படி ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதிலை சொன்னார். சரிங்களா? ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதிலை என்ன பண்ணாரு, சொன்னார். அதுக்கான பெரிய காரியம் அது இல்லை நான் பண்ண போறது. ஆனா இது உங்களை சொல்லணும்னு தோணுச்சு. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறார். வியாதியோடு இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நீ போய் எசேக்கியாட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, அவன் இறந்து போயிடுவான், அவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஏசாயாட்ட சொல்லி ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவர் அனுப்பின பிறகு ஏசாயா போய் அதே மாதிரி என்ன பண்ணுவான், எசேக்கியா ராஜா கிட்ட, இன்னும் நீ என்ன பண்ணுவ, மரித்து போகிறேன், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு ஏசாயா வந்துடுவாரு. ஏசாயா பாதி அந்த அரண்மனையில பாதி முக்கம், அதாவது பாதி போறதுக்கு முன்பதாக அவன் ஆண்டவர் கர்த்தர் வந்து ஏசாயாவோடு பேசுகிறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன் ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்றாரு, நீ சாவ போற அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பி பாதி முக்கம் போறதுக்குள்ளே திரும்பி கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு போய் நீ திரும்பி போய் எசேக்கியாவுக்கு போய் சொல்லு அப்படிங்கிறாருன்னா, எசேக்கியா என்ன ஜெபம் பண்ணினார்? அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையான ஜெபமா இருக்கும். அந்த ஜெபத்திற்கு எப்படி கர்த்தர் என்ன பண்ணாரு, எதை செஞ்சாரு நல்லா நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடுவன் வார்த்தையை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கொஞ்ச தூரம் போகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் யாருக்கு உண்டாகுது, ஏசாயாவுக்கு உண்டாகுது. அவர் உண்டாகி சொல்றத பாருங்க, வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சபர்புறமாக திருப்பி, தன் முகத்தை என்ன பண்ணாரு, சபர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும், கவனமா புரிஞ்சுக்கணும், உமக்கு முன்பாக உனக்கு நான் முன்னாடி வாழ்ற ஆண்டவரே, நான் பின்னாடி வாழணும், உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து வந்தேன். அல்லேலூயா. அவன் கொடுக்கிற ஒரே 3 கோரிக்கை, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த நிலைமை, உங்களுக்கு நான் உண்மையா இருந்தனே, அல்லேலூயா, உத்தமமா இருந்தனே, உங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்தனே, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த துக்கம் அப்படின்னு யாரு கேட்கிறா? இப்ப நம்ம துக்கம் வர நாமலாம், பிரச்சனை வர நாமலாம், போராட்டம் வர நாமலாம் இதை கேட்க முடியுமா ஆண்டவரை பார்த்து? ஆண்டவர் கேட்பாரு நம்மளை பார்த்து, நீ என்னத்துலடா ஒழுங்கா இருக்கிற, நீ என்னத்துல சரியா இருக்கிற, நீ கேட்கிற அப்படின்னு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? ஆனா அன்னைக்கு எசேக்கியா ராஜா கேட்கிற ஒரு கேள்வி,
ஆண்டவர் ராஜா வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் உமக்கு உண்மையா இருந்தனே, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டனே, நீங்க எனக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்தீங்க, அப்படிதானே நான் ராஜ்யபாரத்தை செய்தேன், அப்படிதானே ராஜ்யத்தை நான் என்ன பண்ண நடத்தினேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை? அல்லேலூயா. மனசுல கூட உத்தமமா இருந்தனே, மன உத்தமமா இருந்தனே, மன உத்தமமா இருந்தனே, மன உத்தமமாய் நான் நடந்து கொண்டனே. அதுக்கப்புறம் சொல்ற, உங்களுடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்து வந்தேனே, நலமானதை செய்து வந்தனே. நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. பேருக்காக, பெருமைக்காக, அது இது லொட்டு லொசுக்கு இதுக்காக சபைகள் கட்டப்பட்டு இன்னைக்கு விக்கிரக ஆராதனையோட மோசமான ஆராதனையாய் திருச்சபைக்குள்ளே போனது எப்படி? என் ஆலயத்தில் அருவருப்பான காரியங்களை நடப்பிப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க பாவம் செய்யறது இல்லை, ஆண்டவருக்கு விரோதமாய் நிற்கிற சிந்தனைகள், ஆண்டவருக்கு விரோதமாய் நிற்கிற செயல்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத எண்ணங்கள், ஆண்டவரை மதிக்காத எண்ணங்கள், ஆண்டவருக்கு கனம் கொடுக்காத எண்ணங்கள், இதுதான் அவர் அருவருப்பா பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுக்கணும், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வம், அவரை நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணணும். கனத்துக்குரியவர் அவர், கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய கர்த்தர் அவர். அவரை நம்ம எவ்வளவு நேசிக்கணும், அவரை எவ்வளவு முக்கியப்படுத்தணும். ஆனா நீங்க ஜனங்கள் என்ன பண்ணல, அவர் ஒரு வேடிக்கை பொருளாய் நமக்கு செய்வாரு. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அவர் நமக்கு வேற, அவர் வந்து கனத்துக்குரியவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அப்ப ஆண்டவரை நம்ம எவ்வளவு கேட்கணும். ஆண்டவரை நம்ம ஜெபிக்கும் போது நம்ம உண்மையா இருக்கிறோமா, மன உத்தமமா இருக்கிறோமா, நம்ம அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறோமா என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாகவே அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வியாதி, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த துக்கம், ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அவர் போய் சொல்றாரு, இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போச்சு. அல்லேலூயா. இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போச்சு. பரலோகத்தின் தெய்வம் திரும்பி பேசுறாரு ஏசாயா கிட்ட, நீ போய் சொல்லு, என் தாசனாகிய எசேக்கியாட்ட போய் சொல்லு, இன்னும் 15 வருடம், அது சொல்றாரு அவர். பாருங்க, அவன் ஜெபத்தை வாசி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். போதும். அல்லேலூயா. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அதிசயத்தை எதிர்பார்க்கிறோம். அதிசயம் என்னது ஐயா? உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க, அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறீங்க. எப்படி அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அற்புதம் என்ன? தேவன் செய்யற அற்புதம்னா எப்படி இருக்கும்? நம்ம ஜெபத்தை கேட்கிறதே பெரிய அற்புதம். நம்ம பேசுற ஆண்டவர்கிட்ட அதை அவர் என்ன பண்றாரு? காது கொடுத்து கேட்கிறாருல, அதே பெரிய அதிசயம் தானே. உங்க ஜெபத்தை கர்த்தர் முதல்ல நீங்க பண்ற ஜெபத்தை கேட்கிறாரு. நீங்க இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்த வண்ணமாகவும் என் செவிகள் கேட்கிறதுன்றார். எத்தனை படி ஜெபம் கேட்குது இன்னைக்கு? எத்தனை படி ஜெபம் இந்த ஆலயத்துல பண்ற ஜெபம்? அப்படி நீங்க பண்ண ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டிருந்தாருன்னா நீங்க எப்பவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாமே, நீங்க எப்பவே முன்னேறி இருக்கலாமே. அப்ப ஜெபத்துல நம்ம ஜெபம் கேட்கப்படலைங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது, உணர முடியுது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியா ராஜா மாதிரி நீங்க ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம ஜெபம் கேட்கப்பட்டிருக்கோம். காலை வேளையில கர்த்தர் தான் சொல்றாரு, எசேக்கியா ராஜா மாதிரி நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஜெபம் பண்ணியிருந்தால் நிச்சயமாய் நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போயிருக்கும். பரலோகத்துக்கு போறதாங்க அதிசயமே. நம்ம ஜெபம் தடையின்றி பரலோக தேவனுக்கு செவிக்கு போகணும். அப்ப நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து சொல்றோம், இது பொல்லாத காலம், இது கடைசி காலம் சொல்றோம். இந்த கடைசி காலத்துல நாம எவ்வளவு மாறி இருக்கோம்னா 100% இல்லை, 100% இல்லை. அப்ப நம்ம ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தா, அவ்வளவு நேசம் வச்சிருந்தா, அவ்வளவு அவருக்குள்ள ரெஸ்பெக்ட் வச்சிருந்தா, ரெஸ்பான்ஸ் அவருக்குள்ள கனத்தை நம்ம கொடுத்துருப்போம். ஆனா நம்ம எப்படி இருப்போம் மட்டும் பாருங்க. அல்லேலூயா. இப்ப கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா
நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அற்புதத்தை பார்க்க முடியலையே. இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன் இல்ல, ஒட்டுமொத்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க விசாரிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், வழக்காடுவோமான்னு கேட்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிற இடத்திற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கேட்கிறார். நான் என்ன உங்களுக்கு அநியாயம் செய்தேன்? அல்லேலூயா. உங்க நோக்கம், சிந்தனை எல்லாமே என்ன பண்ணுது? பணத்து மேலையும் பொருள் மேலையும் உலக சிற்றின்பத்தின் மேலையும் தான் சபை மக்களுக்கு போகுது. சபை மக்கள் சபைக்கு வருவதே ஏதோ உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிதான் வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தையின்படி நடந்தால் இந்த பூமியில உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ என் வார்த்தையின்படி நடந்தா நீ மணல்ல கட்டப்பட்ட வீடா இருக்க மாட்ட, கண்மலையாகிய கிறிஸ்து மேல கட்டப்பட்ட வீடா இருப்ப. என் வார்த்தையின்படி நீ நடந்தா, என் வார்த்தையின்படி நடந்தா, என் வார்த்தையின்படி நடந்தா, என் வார்த்தையின்படி அவனதான் மேன்மையா இருப்பார். அவன் தான் அதிசயங்களை பார்க்க முடியும். ஆனா சபைக்கு வந்தா நமக்கு அற்புதம் நடக்கும், சபைக்கு வந்தா நமக்கு அதிசயம் நடக்கும், சபைக்கு வந்தா அது நடக்கும்ன்றதுலாம் இல்ல. நீங்க அவர் வார்த்தையின்படி வாழ்ந்தால் மட்டுமே தான் அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க கேட்கிற, நீங்க உங்க குடும்பத்தாருக்கு போய் நீங்க இயேசுவை பத்தி சொல்லணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசணும், நேருக்கு நேர் பேசணும், பயமின்றி பேசணும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீ எதுல ஒழுங்கா இருக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? நம்மள நம்ம குடும்பத்தார, நம்ம பிள்ளைகள் எதுல ஒழுங்கா இருக்கிறாங்க? ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். அல்லது கர்த்தர் சொல்லுவார், மீகாவின் புத்தகம், மீகா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி புத்தகம். ஐயோ, வாசிங்க பாப்போம், 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயோ, உஷ்ண காலத்தில், வாசிங்க பாப்போம் யாராவது ஒரு மீகா 7:1 வாசிங்க. ஐயோ, உஷ்ண காலத்தில் கனியை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்து பின்பு வருகிறவரை போல இருக்கிறேன். இல்லை, என் ஆத்துமா இச்சித்த, என் ஆத்துமா விரும்பின, என் ஆத்துமா கேட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு என்ன பண்ணல, ஒண்ணு கூட வரல. வாசிங்க தேசத்தின், வாசிங்க. தன் தன் சகோதரனை வலையில வேட்டையாடுகிறான், பொல்லாப்பு செய்ய. நல்லா புரிஞ்சுங்க, பொல்லாப்பு செய்ய அவங்க 2 கை என்ன பண்ணும்? ஒன்று சேரும். பரிசுத்தத்துக்கு சேராது, நீதிக்கு சேராது, பாவம் செய்யறதுக்கு ஒன்று கூடுவார்கள், தேவனுக்கு விரோதமா எழும்புறதுக்கு ஒன்று கூடுவார்கள், பணத்துக்கு ஒன்று கூடுவார்கள். ஆனா எதுல ஒன்று கூட மாட்டார்கள்? இந்த காலை வேளையில கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாருங்க, ஆண்டவர் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வசனத்தை கேட்டு வாழணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அந்த தகுதியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ பொல்லாப்பு, போராட்டம், கஷ்டம், வேதனை எல்லாமே வருவதற்கு காரணம் பாருங்க, நன்றாய் கூடும், அதிபதி கொடு என்கிறான், கைக்கூலி கேட்கிறான், தெரிவிக்கிறான். இவ்விதமாக புரட்டல் தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அவர்களில் நல்லவன், போத்தவன், கொத்தவன், கூர்மையானவன், கலக்கம் உண்டு. அவர்களுக்கு என்ன உண்டு? இவங்க எல்லாருக்குமே என்ன உண்டு? கலக்கம் உண்டு. கடைசி அடுத்த வசனம் வாசி பாத்தீங்கன்னா, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். எச்சரிக்கையாயிரும், வாயை திறக்காத, யாரை நம்பாத, சிநேகிதனை நம்பாத. அடுத்த சொல்றாரு, வழிகாட்டி என்ன பண்ண வேண்டாம்? நம்ப வேண்டாம், விசுவாசிக்க வேண்டாம், உன் வாய் என்ன பண்ணாத, திறக்காத. மகனே படுத்துகிறான், மகள் தான் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. கவனமா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க எதை நம்புறீங்க? உங்க வீட்டுல உள்ளவங்களையும் அவங்களுக்கு முக்கியத்துவம் படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணீங்க? நீங்க சம்பாதிக்கிறது எதுக்கு? உங்க வீட்டாருக்கு தான். நீங்க அன்பு கூறுவது எதுக்கு? உங்க வீட்டாருக்கு தான். ஆனா உங்க வீட்டார் யாரா இருக்கிறாங்க? உங்களுக்கே தெரியாம சத்துருவாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். உன் வீட்டார் தானே உனக்கு சத்துரு, உன் வீட்டார் தானே உனக்கு சத்துருங்கிறாரு. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய
ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சம்பாதிக்கிறது எதுக்கு? வீட்டாருக்கு. விதைக்கிறது எதுக்கு? வீட்டாருக்கு. வீட்டார் 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 மேலேயே கவனம் வச்சு நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணுன்ற மைண்டு மட்டுக்கே போயிட்டு இருந்தா கடவுள் நம்மளை விருத்தி ஆக்க மாட்டாரு. கர்த்தர் சொல்றதை கேட்டு அவர் சொல்ற பிரகாரம் வாழ்றவன் தான் ஆசீர்வாதமாய் வாழ்வான். அப்பதான் அவர் சொல்றாரு, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். யாருக்கு காத்திருப்பேன்? அல்லேலூயா. அற்புதத்துக்கு, அதிசயத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்க ஜெபம் கேட்கப்படணும். உங்க ஜெபம் பரலோகத்துக்கு போகாதபடி தடை இருக்கிறது. தடைக்கு காரணம் என்னன்னா, உன் வீட்டார் என்ன பண்ணிருக்கிற? உன் வீட்டாரையே பிடிச்சிக்கிட்டு உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக சபைக்கு வர. சபைக்கு வருவதே நீ நல்லா வாழணுங்கிற முயற்சியோட தான் நம்ம எல்லாரும் வரோம். அப்ப உன் ஜெபம் தடைபடுவதற்கு காரணமே உன் எண்ணம், சிந்தனை எல்லாம் நீ நல்லா புஷ்டியா வாழணுங்கிற எண்ணம் இல்ல. அதுக்காக சபைக்கு வரல. நித்திய ஜீவனுக்கு நான் போக வேண்டும், இந்த பூமியில நல்லவனாய் வாழ வேண்டும், இந்த பூமியில் அதிசயமானவர்களை நான் பார்க்க வேண்டும், கண்கள் என்ன அதிசயமானவர்களை காண வேண்டும் என்பதுனா, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். என்ன பண்ணுவார்? வாசிங்க அடுத்தது. சத்துரு இருக்கா, நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துரு இருக்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. அல்லேலூயா. என்ன பண்ணாத? சந்தோஷப்படாத. நான் அழிஞ்சி போடலாம் நினைக்காத. அது ஒரு பரிசுத்தவன் தான் பேச முடியும். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. இதான் ஒரு நீதிமானுடைய மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ட், ஒரு நம்பிக்கை. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், விழுந்தும் அப்படியே கிடக்க மாட்டான், விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எழுந்து நடக்கிற ஒரு தன்மையை கர்த்தர் நம்ம கொடுப்பாரு. எசேக்கியா ராஜா கீழே விழுந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் முறையாடி ஜெயிக்கக்கூடிய, ஆண்டவர்கிட்ட பேசக்கூடிய எண்ணம் அவனுக்கு இருக்கு. நமக்கு இருக்குமா? என்னைக்காவது உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் இவ்வளவு வேதனைப்படுறேன், ஏன் இவ்வளவு துக்கப்படுறேன், நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆனா உங்க கஷ்டம் மாறவே மாறாதுங்க ஐயா, உங்க கஷ்டம் மாறவே மாறாதுங்க அம்மா. ஏன் மாறாது அப்படின்னா, நாம இன்னும் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கும். ஆனா 100 பேர் இருக்குது, 50 பேராவது மாறணும் இல்ல. ஆனா 2-3 பேர் நம்ம சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க, ஒரு 10 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அவங்க சைலண்டா போறாங்க, சைலண்டா இருக்காங்க, ஆண்டவர் அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் சத்துருவே நீ சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். யார் வெளிச்சமா இருப்பா? நான் இருளில் இருந்தா கூட கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பானா? வெளிச்சமா இருப்பான். எந்த வெளிச்சமும் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் என்ற நித்திய வெளிச்சம் எனக்குள்ள வரும் என்பதை கர்த்தர் இந்த காலைவெளியிலே சொல்லுகிறார். 1ஆம் தேதியில கர்த்தர் சொல்றாரு, இருளில் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சத்தை கொடுத்து, பாசுங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் சுமப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் கோபத்தை சுமக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. விசாரிக்கும் பொழுது அவருக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் என்ன பண்ணும்? தாங்கணும். சில நேரங்களில் கர்த்தர் கோபம் கொண்டால் பற்றி எரியும். உங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் பாதையில அழியாமலும் அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருக்கு கோபம் பயங்கரமா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, எவர்களை சிட்சிக்கிறாரோ அவர்கள் மேல் அதிக அன்பாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எவர்கள் மேலே அவர் கடினப்படுத்தினாரோ, எவர்களை அவர் திட்டுறாரோ, எவர் மேல அவர் கோவப்படுறாரோ அவங்க யாரா? அவர் மேல அதிகமா அன்பா இருக்கிறவங்க எல்லாம். அந்த கோபத்தை நம்மளால தாங்க முடியுமா? அன்பா எத்தனை பேர் இருக்கிறாங்க? அன்பா இருந்தா மட்டும்தான் அந்த கோபத்தை தாங்க முடியும். அல்லேலூயா. அடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எப்ப? அவர் கோபத்தை நான் சுமக்கணும். எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் வராதுங்க. கஷ்டம் வரும், வேதனை வரும், துக்கம் வரும், பிரச்சனை வரும், நோய் வரும், மரணம் கூட நீடிக்கும். அந்த மரணம் நீடிக்க கூட கூட அவர் கோபப்பட்டாரு. ஆண்டவர் எது செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் நல்லது நினைக்கிற ஒரு கூட்டம் தாங்க கிறிஸ்தவ கூட்டம். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமா அவங்க குடும்பம் இருக்கணும், நல்லதுக்கு மட்டுமா சபைக்கு வரணும், துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். யோபு சொல்லலையா? நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? யோபு சொல்லலையா? அதிசயத்தை கர்த்தர் செய்தது போல உங்க வாழ்க்கைகளையும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா?
பரிசுத்த பிதாவை நோக்கி ஆண்டவரே எனக்கு வருகிற இன்னல்களிலிருந்து இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்பதை நம்பி ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, தருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரே, இந்த 3 மாதம் வரைக்கும் எங்களை காத்து வந்த தெய்வம், இந்த 4வது மாதத்தில் எங்களை காண செய்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தமாய் வசனத்தை போதித்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இதை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் என்னெல்லாம் பூமியிலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுடைய வார்த்தையின்படி பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவனை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இப்படி தேவ கரமும் தேவ பிரசனமும் தேவ வல்லமையும் சபை மக்களையும் கேட்கிற மக்களையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.